எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பாப்பாவை வந்து பக்கத்தில் இருக்க பார்க்குக்கோ இல்லை பக்கத்தில் ஏதாவது குட்டி குட்டி கடைங்களுக்கோ கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேஜிங்காக வச்சுக்க ட்ரை பண்ணுவேன் மேக்ஸிமம். ஏன்னா வீட்டிலே விளையாடிக்கிட்டே ஒரு மாதிரி இருப்பாள். ஸோ வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுவேன். டைம் இருந்துச்சு இல்லை லீவ் இருந்துச்சு அப்படின்னாலே. ஸோ இன்றைக்கும் மத்தியானத்துலேருந்து பார்க் போகலான்னு அவளாவே கேட்டுட்டு இருந்தா. சரி ஈவினிங் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா அம்மாவுக்குமே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, பக்கத்தில் தான் பார்க்கும் கூட. சரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருந்தோம். ரொம்ப பசியாக இருந்ததுனால ஒரு காஃபி ஒன்று போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லி டிசைட் பண்ணி காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியிருந்தோம். உள்ளே போனது தான் மேடம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு, பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தா. இப்போ தான் வந்து ஏதோ பிறந்து கொஞ்சம் மந்த்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே பயங்கரமாக வளர்ந்துட்டாங்க குழந்தைங்கிறத நினச்சாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப குட்டியாகவே பார்த்துட்டு தனியாக வந்து அந்த ஸ்டெப்ஸ் ஏறி அந்த ஒரு ரைடை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி, ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறது ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, என்னடா இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளாவே தனியாக ஏறி பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தா. அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இன்றைக்கி. ஸோ எல்லா ரைடையும் ஏறி விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக்கிங் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துட்டோம். வந்து டின்னர் வந்துட்டு பூரியும் தக்காளி தொக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த வேலை பண்ணாலும் நடுவில் வந்து ஏதாவது அவளோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருப்பா. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், கேட்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே பூரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் திடீர்னு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப அழகாக இருந்தது அதை கேட்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் பூரியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தக்காளி தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது ஒரு மெத்தடு, பட் அது எண்டானது வேறு மெத்தடு. ப்ளெயினாக வந்து தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டு அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அது என்னமோ தெரியல, எப்போவுமே யூஸ் பண்ணுற கல்லுப்பு தான் இந்த வாட்டியும் போட்டிருந்தேன். ரெகுலராக யூஸ் பண்ணுற அளவு தான் போட்டேன். ரொம்ப உப்பு பயங்கரமாக ஆயிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் அதை அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும், இல்லைனா சாப்பிடவே முடியாது, அந்தளவுக்கு உப்பாயிருச்சு. ஸோ அதனால் 2 முட்டையை வேறு வழியே இல்லாமல் உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலவையாக பண்ணி முடிச்சாச்சு. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் நினச்சது பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.